முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கே பொழுது சாஞ்சிருச்சு பாத்தியா? இதே காலையிலேயே சோறு கீருன்னு சண்டை போடாத, 2 பேரும் சேர்ந்து வேலையை பாத்தீங்கன்னா மத்தியானம் போட்டாவும் எடுத்துக்கலாம், 100 நாள் வேலையில வீடு போயும் சேர்ந்துருக்கலாம். இம்புட்டு சாயங்காலத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பாத்தியா, நீயும் உன் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணதுக்கு பழைய தூக்கி இப்ப எங்க மேல போடுறியா? நல்ல ஆளுதான் நீ. அசந்து என்னவா குடு குடு குடுன்னு ஓடுற. அடியாய், எங்கடி போற? உங்களுக்காச்சும் மாமியாக்காரவே வீட்டுல வேலையில செஞ்சு வச்சிருப்பாளுவ. ஆனா எனக்கு நான் போய் என்ன பாடுபட போறேன், என்ன லோல் அடிக்க போறேன்னு தெரியல. அப்பா, இவ்வளோ நாள் கழிச்சு வைக்க கட்டெல்லாம் தூக்குனது என்ன கை வலி கால் வலி. நீங்க வெண்ணி போட்டு குளிச்சாதான் நிம்மதியா அசந்து தூங்க முடியும். ஐயா ஐயா, சாணி முடிச்சுக்கிட்ட. ஐயா, என்ன வாசல மாடு சாணி போட்டு கிடக்கு? சாணியை கூட எடுத்து போடாத பொம்பளை வயலுக்கு சோத்தை எடுத்துட்டு வந்திருக்கா பாருமா. நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு வேவு பாக்குறத வேலையா இருக்க போல இருக்கு. அசல இந்த கதி நாரிக்கிட்டு கிடக்கு. வீடு அப்ப எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியலையே. 2 பொம்பளை பிள்ளை இருக்காளுவனு தான் பேரு. என் மாமியாளுக்கு 4 நாளுக்கு மேல இருப்பாளோ போல இருக்கு. அவ்வளவு 2 பேரும் எனக்கு தான் பிறந்த அளவுல அவ்வளவு நான் தான் பெத்து எடுத்தனால எனக்கே சந்தேகம் வருதுப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப என் ஆத்தா நான் 3ஆப்பு படிக்கும் போது என்னை விட்டு செத்து போயிடுச்சு. அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு தாலி கட்டி வர வரைக்கும் என் வீட்டுல எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன். இந்த வயசுலயே உலைய போட்டு வெறுவ பத்த வச்சு சோறாக்கி என் அப்பனுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்து என்ன பொறுப்பா வீடு வாசல பாத்துக்கிட்டேன். இந்த காலத்து பிள்ளைவா அப்படியா இருக்குவே? சாப்பிட்ட தட்டை எட்ட நவுத்தி வைக்க மாட்டேங்குதுமா. கட்டெல்லாம் அரிச்சு படைச்சி இனி அவள ஆட்டு மட்டும் அவுத்து அப்படியே விட்டுடுவாளுவே. வாசலையே இந்த நாசம் பண்ணி வச்சிருக்கு. தோட்டத்து பரத்துல செடி கிடியோ எதுவும் மிச்சம் வச்சிருக்கா இல்ல எல்லாத்தையும் திண்டு அழிச்சிருச்சான்னு தெரியலையே. ஒரு மனுஷி வீட்டுல இல்லனா வீடு தலைகீழ கிடக்குதே. ராத்திரிக்கு சோறு இருக்கா என்னன்னு தெரியல. அதை பார்த்து உலை போட்டு சோத்தாக்கணும், குழம்ப வைக்கணும். இந்த கிழவி என்ன பண்ணி வச்சிருக்கு? உள்ளார போய் பார்த்தாதான் தெரியும். ஹே பிளாக்கி, எங்கடா உங்க டீச்சரை காணோம்? டீச்சர் எப்பவுமே உள்ளார பெட்ல படுத்துதான் இருப்பாங்க. நான் வந்துட்டேன்னு சொன்னா வருவாங்க. இருக்கு மாமா, கூப்பிடுறேன். ஸ்டெல்லாக்கா, ஸ்டெல்லாக்கா, வா அழகி, வா வா. அழகி, என்ன இவியில கூட கூட்டிட்டு வந்திருக்க? ஸ்டெல்லாக்கா, நம்ம டியூஷன்ல டான்ஸ் வைக்கிறோம்ல, அத பாக்குறதுக்கு தான் எங்க மாமா வந்திருக்காரு. ஹாய் ஸ்டெல், ஹவ் ஆர் யூ? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸ்டெல்லாக்கா, எங்க யாரையுமே காணோம். எல்லாரும் சாப்பிட அனுப்பியிருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் நாங்க சாப்பிடல. அழகி, இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டுட்டு தானே வர சொன்ன உடனே. அக்கா, எனக்கு பசிக்கவே இல்ல, அதான் சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு வந்துட்டேன். எதுக்கு நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க்ஸ். டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? நோ நோ, எனக்கு டீ காஃபி எந்த பழக்கமும் கிடையாது. மாமா, காலையில எங்க அம்மாட்ட ஏக்கா காபி குடு பாரு இல்லல. காலையில 6 மணிக்கு எங்க அம்மா காபி போட்டு தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கடந்தீங்க. ஏய் பியூட்டி, அது கிரீன் டீடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் ஒன் ஹெல்ப் ஃபார் யுவர் சைட். புரியல நீங்க பேசுறது. ஐ நீட் ஒன் ஹெல்ப் மேம். என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் தமிழ் எழுத படிக்க சொல்லி தரீங்களா? இங்கே சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் டியூஷன் நடத்துவீங்களா? இந்த மாதிரி பெரியவங்களுக்குலாம் நடத்த மாட்டீங்களா? இல்லங்க, அதெல்லாம் என்னால சொல்லி கொடுக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன். எனக்கு தெரியலன்றதால தானே கேட்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இனி தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் தெரிஞ்சுக்கலாம், நான் ரொம்ப தப்பா போயிடும் இல்லையா? என்ன அழகி, பாவம் எங்க மாமா சொல்லி கொடுங்களேக்கா. மாமா, அதெல்லாம் எங்க அக்கா சொல்லி கொடுப்பாங்க. தினமும் இனிமே காலையிலயும் சாயங்காலமும் டியூஷன் வந்துடணும். அழகி, சின்ன பொண்ணாத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அத்தைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேக்கா. நம்ம கிளாஸ் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்களுக்கு தமிழ் பேச மட்டும்தான் தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா? எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். தமிழ் எழுத்துக்கள்லாம் சரியா உங்களுக்கு தெரியுமா? நோ நோ. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு அடிப்படை அ ஆ இ ஈலேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம அழகிக்கே நல்லா தெரியும். அழகி, உங்க மாமாவுக்கு அ ஆ இ ஈ காணாச்சானா எல்லாமே சொல்லிக் கொடு, சரியா? உன்னுடைய வாய்ப்பாடு எடுத்து கொடுத்து 5 டைம்ஸ் எழுதி பார்க்க சொல்லு. எது எந்தெந்த வேர்ட்னு சொல்லணும், ஓகேவா? ஓகேக்கா. மாம்சே, இனிமே நான் தான் உனக்கு டீச்சர். என்னை பிளாக்கி கிளாக்கின்லாம் கூப்பிட கூடாது, டீச்சர் தான் கூப்பிடும், சரியா? வீட்டுக்கு போலாம். ஆனா அவனை படிக்க சொல்லி தரேன். ஐயோ, நம்ம ஒரு பிளான் போட்டா இங்க ஒண்ணு நடக்குது. ஓகே ஸ்டெல், நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். உங்க நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? எதுவும் டவுட்னா கால் பண்ணேன். என்கிட்ட மொபைல் கிடையாது. இந்த காலத்துல இப்படியா? மொபைல் இல்லையா? வாவ். அழகி, போலாமா? சோ பியூட்டி. ஹாய் பியூட்டி, டாடா, பை பை, see you. ஸ்டெல்லா, இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறான்? நீயே ஒரு மாதிரி கோவமா இருக்க? ஒன்னும் இல்லக்கா, அழகிய கூப்பிட வந்தாங்க. வீட்டுக்குள்ள இந்த மாதிரி யாரையும் உள்ள விடாது, சரியா? கிழவிக்கு தெரிஞ்சா அப்ப உன்னையே தான் எதுவும் சொல்லும். ஸ்டெல்லா, வேற சின்ன பையனா இருக்கான், ஏதாவது தப்பா போயிட போகுது. அக்கா, ஸ்டெல்லா, நான் உன்னையே சொல்லலடி. நம்மளே நல்லா இருந்தாலும் நம்மள கெடுக்கிறதுக்காகவே 4 பேர் கூடவே சுத்துவாளுங்க. இந்த மாதிரி வயசு பையன் வீட்டுக்கு வர்றது போறதெல்லாம் பார்த்தாலுங்கன்னா அப்புறம் உன்னைய யாரும் தப்பா சொல்லுவாளுவ. நான் அப்புறம் அவ்வளோட மல்லு கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ள வந்தவங்கள நான் எப்படிக்கா வெளியே போன்னு சொல்ல முடியும்?
சரி சரி இனிமே பாத்து இருந்துக்க. வீட்ல ஒரு காக்கா குருவியை காணோம், வீட்டை அப்படியே போட்டுட்டு எங்க போனாலும் விழுவ. மனுஷனையும் ஆளை காணோம், எங்கன்னு தெரியல எல்லாரும். ஏ பாப்பா, வெளியே போன ஆளுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க ஒரு நாதி உண்டா பாரு. அத்தடியாத்தா, என்னடி இது? ஐயா கடவுளே, இது ஊடா இல்ல குப்பை போடா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன செய்வேன் நானு? கழுதுக்கு ரேட்டை எங்க போயிருக்கட்டு தெரியலையே. என் வாயால நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடக்கட்டும், அப்படியே கடக்கட்டும். பிள்ளைய பத்த மனுஷன் வருவார்ல, வரட்டும், வந்து பாக்கட்டும். 7 கழுத வயசாவது ரெண்டுத்துக்கும் என்ன கறி பண்ணி வச்சிருக்க பாரு வீட்டை. ஐயோ, இது என்ன இது? வீட்ல பீரோல ஒரு துணி இல்ல போல இருக்கு, எல்லாம் துவைக்கிற இடத்துல கிடக்க. ஒரு நாளைக்கு எத்தனை துணி எடுத்து மாத்திருக்காள விடுவேன்? கொஞ்சம் ஆள் எழுதும், ஆட்டம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு பிள்ளைய. அத்தடி, ஒரு பொம்பளை காலையில இருந்து வீட்டுல இல்லாததும் அவளுக்கும் கொண்டாட்டமா போயிருக்கு பிள்ளைய. காலையில இருந்து நாய் மாதிரி அந்த வெயில்ல கடந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கை காலச்சத்தை அசந்து படுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தனே. இப்படியா நினப்புல மண்ணள்ளி போட்டு அளவலே. ஐயோ ஐயோ, நான் இப்ப இவ்வளவு வேலையும் எப்படி செஞ்சு முடிப்பேன்? அந்த பக்கம் பார்த்தா 4 கூட துணி கிடக்கு துவைக்காம. அடுப்படிக்கு போனா சோத்து குண்டா குழம்பு குண்டான எல்லாம் திறந்து போய் கிடக்கு. எம்மா முந்த அனைத்துதான் ரேஷன் கடையில 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி அப்படியே டப்பாவில ஊத்தி வச்சான். 6 பாட்டில் எண்ணெய் கூட இல்லையே. என்ன செஞ்சதுன்னு தெரியல. நாசமா போச்சு ஊடு. அதுக்குதான் வீட்டை போட்டுட்டு எங்கேயும் போறது கிடையாது. போச்சு, எல்லாம் போச்சு. கிழவி இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டு கொண்டு அவளுக்கு கொடுத்துட்டுதா நான் எப்ப வரும்னு பாக்குறதுக்கு வயலுக்கு வந்தாப்புல இருக்கு. அம்மா, எப்ப வந்த? ஏய், உன் அக்கால 2 பேரும் எங்கடா? எங்க போயிட்டாலும் அவளுவ? அம்மா கூப்பிட்டு சீக்கிரம் போய் கூப்பிட்டுட்டு வா. எம்மா, 2 பேரும் டியூஷன்ல இருக்காளுவம்மா. ஏண்டா, வீட்டை இந்த கதி பண்ணி வச்சுட்டு டியூஷனுக்கு வர போயிருக்காளு அவளுவ? அம்மா கூப்பிட்டுச்சுன்னு உடனே அவளோட கையில கூப்பிட்டுட்டு வா. அவள படிக்க வேணா ஒண்ணு வேணா மாடு மேய்க்க அனுப்புறேன். வீடு வாசல்ல என்ன குழம்பு கிடக்கு, அதை செஞ்சு வச்சுட்டு போனா என்னடா? மா பசிக்குதுமா, சோறு போடுமா. எப்ப இவ வருவா, எப்ப இவ உயிரை எடுக்கலாம்னு தான் பாத்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. அம்மா, ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லம்மா, சோறு போடுமா, பசிக்குது. ஏண்டா, பள்ளியோட விட்டு நேரா அங்க போயிட்டீல? அவ்வளவு துணிமையை கைட்டு விட்டு வச்சிருக்கீல, எதுக்குடா? எத்தனை முறை சொல்லிருக்கேன், ஸ்கூல் விட்டு வந்தா பையெல்லாம் கொண்டு போய் அழகா வச்சுட்டு யூனிஃபார்மா கைட்டு ஒரு ஓரமா வைக்கணும்னு. ஆளுக்கு ஒரு மூளையை போட்டுருக்கிய. பாவம் அம்மா வேலைக்கு போயிருக்காளே, அவ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவா? எம்பிட்டு வேலை இருக்கும் அவளுக்கு, ஏதாவது கை வேலை செஞ்சு கொடுக்கும்னு. அந்த பிள்ளைங்க 2த்துக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு. ஜி பாரு, அந்த வீட்டை, இந்த வீட்டை பாரு. அம்மா, நாங்க வரையிலே வீடு இப்படிதான் கடந்துச்சு. அப்ப அத்தையும் சிபினும் தான் இங்க இருந்தாங்க. என்னடா சொல்ற? ஆமா அம்மா, நான் பேக வைக்க வந்த பாரு, அப்பமே வீடு இப்படித்தான் இருந்துச்சு. எவ்வளவு எகத்தாளத்தை பத்தி அவளுக்கு. நான் என்ன சொல்றது? அவ்வளவு சாப்பிட்டாலும் இல்லையா? இன்னும் இல்லம்மா. சரி, நீ சாப்பிட்டு போய் அவளை வர சொல்லு. சுத்த போன குழம்பு சட்டி எல்லாம் காலியெல்லாம் போய் கிடக்கு. என் புள்ள வயிறு பசிக்கிட்டு வந்து நிக்குது. நான் என்னத்தான் பண்ண? ஒரு நாள் வேலைக்கு போய் எந்த நிலைமையில ஆயிருக்கு பாரு வீடு. எல்லாம் சித்தி வீட்டுக்கு போய் கொஞ்சோண்டு சோறு அம்மா கிடைச்சுன்னு வாங்கி சாப்பிட அடித்தாங்க. அந்த சித்திக்கு போன் பண்ணி சொல்றேன். வேண்டாம்மா, நான் நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா. அம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செய்ய நேரம் ஆகும்டா. வேணாம். ஐயோ, என் பிள்ளை என்ன பண்ணுவான்னு தெரியலையே, பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துச்சே. சரி, 20 ரூபா காசு தரேன், கடையில போய் எதுவும் பண்ட வாங்கி தின்னு. அக்காவளுக்கும் எதுவும் வாங்கி கொடு. என்ன போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாரியா? அம்மா டீ போட்டு ரொட்டி வச்சு தரேன், சாப்பிடு. சரிம்மா. அம்மா, ராத்திரிக்கு சப்பாத்தி செஞ்சு தரியாம்மா? சப்பாத்தியா? அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்புலாம் அழுத்து போயிருக்குடா, வீட்டுல வேலை நிறைய கிடக்குடா. அம்மா சப்பாத்தி எல்லாம் பிசைஞ்சு ஒரு டீ செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு சாமி. இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரட்டுமா? அம்மா மேல கோயிக்காதடி தங்கம். சரிம்மா, சரி, அப்புறமா செஞ்சு கொடு. சமத்து. காசு அந்த கடவுட பாவுல இருக்கு, போய் எடுத்துக்க. உலகத்துலயே நாத்தனகாரி மட்டும் தான் அதிசயமா பிறந்து அதிசயமா வளர்ந்துருக்கடா. பெரிய மகாராணி விட்டு பரம்பரை. தின்ன தட்டிலே தான் கைய கழுவாவ, தட்டை எட்ட எடுக்க மாட்டாவ. குழம்பு சட்டி வழிச்சு கிடக்குமா? இங்க பாரு, எவ்வளவு குழம்பு போட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி கீழே ஊத்தி வச்சிருக்கிறத பாரு. என்னன்னு சொல்றது அவள? ஐயோ கடவுளே, போய் சேர்ந்துட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி வந்து என் உசுரை எடுப்பாளோ ஆத்தாலும் ஆளுவோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுக்கிட்ட இருந்து நமக்கு என்னைக்குதான் விடுவு காலம் பிறக்குமோ? ஆத்தாடி ஆத்தா, நான் என்ன கொடுமை பண்ண? எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆனா அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சு விட்டா, அவ செண்டு முடிய ஆஞ்சு எடுத்துருவா. ஆஞ்சு. அத்தாரா சத்தி, எப்பதான் வந்த? 1 காலம்ல தான் வயலுக்கு போயிட்டு வரேன். வந்ததும் சாப்பிட்டுட்டியா? நீ வந்த பிறகு சாப்பிடலாம நான் மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம கிடக்குறேன். ஏத்தா, வீடு வச இந்த மாதிரி கிடக்கு, அப்படியே போட்டு போட்ட சாப்பிட்டேன். என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் குப்பையா போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடவே மாட்டியா? பாவி மனுஷா, உனக்கு என்னைய பார்த்தா எப்படியா இருக்கு? இல்ல தெரியாம கேக்குறேன், எப்படி இருக்கு? ஏய், என்னடி இப்படி கழுத்து பிடிச்சி இருக்கிற? ஏய், எனக்கு வர்ற வெறிக்கும் கோவத்துக்கும் உன் குரவளைய பிடிச்சு அப்படியே நெரிச்சிடுவேன். என் தாலிக்கு பாதகம் வந்துருமான்னு சொல்லி உன்னை உசுரோட விட்டுறேன். ஏய், அடியே நான் என்னடி பண்ண? உடனே நீ என்ன பண்ணியா? ஐயா, பொம்பளை இல்லாத வீட்டுல என்னையா இது? சொல்லியா, வீடு என்னைய எப்படி கிடக்கு? உன் ஆட்டாளுக்கு தகச்சிக்க என்னைய பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல தெரியாம கேக்குறேன், எப்படி இருக்கு? ஐயோ, என்னடி இது புருஷன் அப்படி போட்டு அடிக்கிறேன்? ஏய் உடனே அவனே கண்கட்ட தெய்வம் இல்லையா? கண்கண்ட தெய்வமா? கல்லு கையில கடிச்சது, கல்ல தூக்கி போட்டு உன் மண்டைய பேத்துருவோம் பாத்துக்க. பெரிய வெளிநாட்டு மகாராணிய தின்னு தட்டிலேயே கை கழுவோல. சொல்லியா, இங்க வரியா? எதுக்கு அவங்க வரா? சொல்லு, உன்னதான் கேட்கணும். எதுக்கு உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாரா? நான் என்ன வேலைக்காரியா? உங்களுக்கு
நான் அவளை இந்த பக்கம் பார்த்தேன், என்ன நடக்கும்னு தெரியாது பாத்துக்க. போன போது என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டேன்னு உனக்கு உசுரோட விடுறேன். இல்ல உன் ஆத்தாளுக்கு உன் தங்கச்சிக்கு பதிலா உன்னைய கண்டதுமா வெட்டி காக்காக்கி குறிப்பிட்டுருவேன். ஐயோ அம்மா அடிச்சு கொள்ளுதாலே பாவி. அம்மா அம்மாவா வாயில இருந்து இனி ஆத்தா தங்கச்சின்னு ஒரு வார்த்தை வரட்டும், பல்லு 32 உடைச்சு கையில கொடுக்குறேன். இனி யாரு நினைச்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் அமைதியா போயிட்டா அப்படி தலைவில ஏறி உட்காந்து மொழ இருப்பீல பாருங்க. என் இன்னொரு முகத்தை காமிச்சா தாங்க மாட்டிய. அடியே அடியே என்ன எல்லாம் கனவா? என்னடியே நின்னுகிட்டே பக்க கனவு கண்டுகிட்டு நிக்கிற? வீட்டை சுத்தம் பண்ண வச்சுக்கிறான். வீடு தானே சுத்தம் பண்றேன். ஆத்தா கருமாரி, நீயும் என்னைய மாதிரி ஒரு பொம்பளை தானே. இந்த அநியாயம் எங்க அடுக்கும்? இப்படி போட்டு என்னைய பாடுபடுத்தி எடுக்கிறவளே பாவி. அவ நல்லா இருப்பாளா? ராசாத்தி, என்ன தங்கத்துக்கும் அவ புருஷனுக்கும் சண்டை. ராத்திரிக்கு அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு. ஐயா ஐயா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? என்னையா வீடா இது? ஒரு நாளாவது நான் இந்த மாதிரி வீட்டை வச்சிருப்பேனா? சொல்லுயா, ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுல பொருள் கடந்து நீ பாத்திருக்கியா? இத்தனை வருஷம் என் கூட குடுத்தன பண்ணிருக்கிய. நம்ம பொண்டாட்டி வீடு வசை எப்படி வச்சிருப்பா? அவ சோறு தின்றுப்பாளா தின்னுருக்க மாட்டாளான்னு அது கூட உனக்கு தெரியல. நான் என்னடி சொல்லிவிட்டேன்? ராத்திரி தங்கம் சாப்பிட வருவான்னு சொன்னதா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? காலையில போன பொம்பளை பச்சை தண்ணி குடிக்காம இந்நேரம் வரைக்கும் வயல்ல கடந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வார வந்து நிம்மதியா சித்த படுக்க முடியுதாயா? சொல்லியா, இவ்வளவுக்கும் உன் ஆத்தாலும் உன் தங்கச்சியும் வீட்டுலதான் குடுத்தன பண்ணிருக்காளுவ. இது என்னதையா? என் பிள்ளைவ 3 இந்த மாதிரி தின்னுட்டு என்னைக்காவது தட்டுல கை கழுவி பாத்திருக்கியா? சொல்லியா சொல்லு. இல்ல இந்த மாதிரி சோத்து போன குழம்பு சட்டி என்னைக்காவது என் வீட்டுல திறந்து ஈமைச்சுக்கிட்டு பாத்திருக்கியா? இன்னைக்காவது ஒரு நாள் நான் வீட்டுல இருந்து வீட்டை இந்த மாதிரி வச்சுட்டேன், உன் ஆத்தா என்னை சும்மா விட்டுமா? சொல்லியா, கேக்குற என்ன வாயை மூடிக்கிட்டு நிக்கிற? என்ன இது ஏது இது ஏண்டி இப்படி இருக்க? வீடா இது வாசலா இது சுடுகாடா சொல்லக்கறையான என்னென்ன பேச்சு பேசும்? நான் இன்னைக்கு உன் தங்கச்சி எப்படி போட்டு வச்சிருக்கா பாரியா? பள்ளிக்கடை விட்டுட்டு வந்து என் பிள்ளை பசிக்குதுன்னு என்னைய பார்த்து கேட்கையில என் ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனாங்க. உங்க அம்மா ஒன்னும் சோறெல்லாம் செஞ்சு வைக்கல. காலையில நான் ஆக்கட சோறு தான் கடந்திருக்கு. நீயும் மத்தியானம் சாப்பிடலங்கிற. இந்த பிள்ளைகளும் வந்து சாப்பிடவும் இல்ல, வீட்டு பக்கமும் வரல. வேலையை முடிச்சிட்டு கொலை பசில உள்ள போய் திறந்து பாக்குற அவ்வளவு வெறும் குட்டால கிடக்கு. இங்க வந்தா இங்க குழம்பு ஈ வச்சு போய் ஈ உழுந்து திறந்து இங்க இவ்வளவு கிடக்கு. தங்கம் அதெல்லாம் செஞ்சிருப்பா. அவ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அவன் புருஷன் குடிச்சிட்டு வந்து தண்டை போட்டு வெறுக்கும் பெரிய கைகலப்பா ஆயிடுச்சு. டக்லஸ் பண்ண வேலைதான். குடிச்சிட்டு டக்லஸ் தான் அதையும் இதையும் தூக்கி உடச்சுக்கிட்டு கிடந்தான். அப்படி செய்யறவள நீ ஏன் வீட்டு உள்ளார விடுற? எத்தனை காலத்துக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் அனுபவிக்கிறது? எனக்குன்னு குடும்பம்னு எப்பதான் ஆகுறது? ஆத்தா உன் தங்கச்சின்னு அவளுக்காவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா நான் என்னக்குதான் என் முன்னுக்கு வரது? சொல்லியா, வய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தையும் வந்து எட்டி பாக்கல. ஆனா பணம் கையில இருக்குன்னு தெரிஞ்சுட்டா உன் தங்கச்சியும் உன் அம்மாவை என்னமா தாழ்ச்சாப்பு காட்டுவாங்க. வாயை திறந்து பேசு. சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாத சத்தம் போட்டுக்கிட்டு? அக்கம் பக்கத்துல இருக்கவ என்ன நினைப்பாங்க? எதுவும் பேச வேண்டாம். சரி நீ போ, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடு வாசல்ல பெருக்கிறேன். என்னது வீடு வாசல்ல பெருக்க போறியா? ஏன் அப்படி பண்ற? ஒரு குடும்பத்துல உள்ள மருமவ தான் எல்லாத்துக்கும் இழிச்ச வாய். அவளைதான் போட்டு உழுக்கலாம், பெரட்டலாம், உருட்டலாம், சாத்தலாம், துவைக்கலாம். வாயை திறந்து கேள்வி கேட்டுவிட்டனா அதுக்கு பிறகு இங்க நான் குடும்பம் நடத்த முடியுமா? சரி கைய விடு. நீங்க பாரு, எனக்கு மேலுக்கு முடியல தானே. நீ வயலுக்கு போய் கஷ்டப்படுற. எனக்காக நீ செய்யும் பொழுது உனக்காக நான் செய்யக்கூடாது என்ன? அவன் காலையில இருந்து எம்படி சமைச்ச வந்திருப்ப, என்னென்ன வேலை பார்த்திருப்ப. ஆசைப்படியே தாண்டி உன்னை நான் இது வரையும் எங்கேயும் வெளியே அனுப்புனதில்ல. ஆனா இப்ப நீ எனக்காக கட்டு சமந்து வீட்டு வேலையும் பார்த்து எதுக்கு கஷ்டப்படணும்? யாரு கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? வேண்டாம், நீங்களே முடியாதவங்க உங்களை வேலை வாங்குறதா? இந்தா வழியோட வழியை சேர்ந்து செஞ்சுக்கிறேன். செய்யறதுன்னா எனக்கு புதுசா? இப்பவும் வீட்டு வேலையை மட்டும் பார்ப்பேன், இப்போ காட்டு வேலையும் சேர்த்து பார்க்குறேன். பிள்ளை நான் வந்த உடனே பசிக்குதுன்னு சொன்னான். முட்டை துணி துவைக்காம கிடக்கு. வீடெல்லாம் இவ்வளோ குப்பையா இருக்கு. ஒரே வீடு காலை வைக்க முடியல, பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோறு ஆக்குறதுக்கு எனக்கு எப்படியும் நேரம் ஆயிடும். யோசனை முடிஞ்சு வந்தா பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுங்க. அதுகளுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுக்க வாங்கிட்டு வரையலா? நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்க, நான் சமையல் வேலையை பாத்துக்கிறேன். பிள்ளைகளுக்கு நான் சமையல் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களா என்ன செய்வியா? என்ன வேணுமோ கேளுங்க, செஞ்சு தரேன். அம்மாவை சொல்றீங்க? வேலையெல்லாம் நான் பாக்குறதா, நீ உட்காரு, நான் இருக்கேன்ல. ரொம்ப நன்றி மாமா. வெயில்ல நடந்து கால் ரெண்டும் ரொம்ப எரியுது. சுத்தமாக அடி எடுத்தே வைக்க முடியல. என்னடா பண்றதுன்னு கவலையிலே வந்து இங்க வந்து பார்த்தா பெரிய பூகம்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த வேலையெல்லாம் முடிக்க போறோம், என்ன செய்ய போறோம்னு ரொம்ப யோசிச்சேன். ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு நீ உதவி செய்யும்போது நான் உனக்கு செய்யக்கூடாதா என்ன? சரி இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் போய் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போடுறேன். என்ன மைனி வந்து சோறாக்கிடுச்சா? என்னது? என்ன மைனி வந்தது அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு குழம்புலாம் காலி ஆயிடுச்சு, ராத்திரிக்கு சோறாக்கல. ஐயே என்ன இது வீடு வாசலாம் இப்படி கிடக்கு? மைனி இப்படி எல்லாம் கடந்து அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? என் கோபத்தை கலராத. ஏய் ராசாத்தி,
வாயை மூடு கொஞ்சம். அத்தா தங்கம், நீ சொல்றது சரிதான்டா. வீடு வசதி இந்த மாதிரி கடந்தா அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுது, ஆனா இவனுக்கு தெரியலையே. எல்லாரும் என்னைய மாதிரி இருப்பாங்களே, உன்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நான் தான். என்ன நீ அவகிட்ட குறைஞ்சுக்கிட்டு இருக்க? மரியாதை அவளை வெளில போய் சொல்றேன். அவளை பார்க்க பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுது பத்திக்கிட்டு. என்ன மைனி, சட்டப்பட்டுன்னு எழுந்து வீட்டு சுத்தம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தாதான் நிம்மதியா இருக்கும். இந்த குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டான். அவனை தூக்கி நிமிட்டு உட்கார வச்சு எப்பப்ப அவனுக்கு துணிமணியை மாட்டி விட்டதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. எவ்வளோ வேலை சாமி, சிறையா இருக்கியா? ஐயோ மைனி, சாப்பிட்டுட்டு குழம்பு குண்டான மத்தியானம் இங்கேயே வச்சுட்டேனா? குழம்பு வச்சதையே மறந்து விட்டு சோத்துக்கு குழம்பு பத்தலன்னு என் சின்னாத்தா கிட்ட போய் குழம்பு கட்டு வாங்கி சாப்பிட்டேன். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கியா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? என்ன மைனி, அண்ணன் எதுவும் அடிச்சு கிடிச்சு பிடிச்சிருச்சா? ஐயோ என்ன மைனி பாவம், ஏதோ தெரியாம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணாம உட்காந்துருச்சு, அதுக்காக அடிப்பியா என்ன? சரி மைனி, அண்ணன் செஞ்சதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத, ஏன் சாப்பாடு செய், பசிக்குது எனக்கு. அத்தா தங்கம், பசி எடுக்குதா சாமி? பெத்த புள்ள பச்சை மண்ணு, அவன் பசியால துடிச்சிட்டு போனான்னு சொன்னேன். தால அப்ப என்னன்னு கூட கண்டுக்கல. இப்ப தங்கச்சிக்கு பசிக்குதுன்னு எப்படி துடிக்கிறாரு பத்தியா? இங்க வா தங்கம், அண்ணன் உனக்கு கடலை மிட்டாய் தாரேன். என்ன கடலை மிட்டாயா? குடு 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 குடு. கண்ணை மூடு. குடுனே. சத்தி, உன் நாத்தனாக்காக கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன், அதான் கேக்குறல கூட. ஓ மைனி வாங்கிட்டு வந்தாங்களா? மைனிக்கு என் மேல அம்பிட்டு பிரியம். குடுக்குறேன். அடி உள்ள சிக்குச்சி, ஒரு பிறகு சோறு விடாம வீட்டுல உள்ள அவ்வளவு சோத்தையும் குழம்பி தின்னு தீத்துவிட்டு பச்சை பிள்ளைல பட்டினி போட்டுட்டு கடலை மிட்டாய் கேக்குற கடலை மிட்டாய். தங்கச்சி உனக்கு செல்ல கொடுத்தா ரொம்ப தலைமையில ஏறி நீ நாடுற. ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது, என்ன வலிக்குது? ஐயோ ஒரு பாச மலரை போட்டு இப்படி புழிஞ்சு எடுக்கிறாங்களே, என்ன பாச மலரு? எப்படிப்பட்ட வேச மலர்னு உலகத்துக்கே தெரிய முடியும். வீடா இது சொல்லு, வீட்டை என்ன கதியில போட்டு வச்சிருக்க? சாப்பிட்டு தட்டை எடுத்துருக்க, என்ன தங்க நீ இப்படியே விட்ட நீ அப்புறம் சுத்தமா சரிப்பட்டு வர மாட்டேன். அன்னைக்கு கொடுத்த நான் அனுப்பியும் நீ கொஞ்சம் கூட திருந்துறா, உனக்கு இனிமே இப்படி விடக்கூடாது. ஏய் போய் அந்த உலக்க எடுத்துட்டு வாடி. என்ன உலக்கையா? ஐயோ ஆள விடுங்க, தா வரேன். குடுக்குற குடுப்புல இனிமே ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஐயோ என்ன வேணா நான் பண்ணதெல்லாம் தப்பதா, மன்னிச்சிடு. இவமே மைனி, என் அண்ணனை கட்டினவனே என் குடும்ப கொலை விளக்கு குத்து விளக்கு. என் அண்ணன் கிட்ட உலக்கைய கொண்டது கொடுத்து என்னை எங்க உதவாங்கி வச்சிடாது சாமி. மைனி நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், போய் அழகா அமைதியா பொம்மை மாதிரி உட்காரு. வீட்டுல அவ்வளவு வேலையை நான் எடுத்து பாக்குறேன் மைனி, நான் எடுத்து பாக்குறேன் மைனி. இதெல்லாம் நான் வாரிப்பட்டு கழுவுறேன். இந்த மைனி சோறை நான் ஆக்குற, குழம்பு நான் வைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு. அந்த பயம் இருக்கணும். இனிமே வீடு வாசல நாசம் பண்ண முதல்ல உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஆட்ட தட்டு கூட கழுவ மாட்டீங்களா? பெரிய ராணியா நீங்க? ராணி அடிக்கிற அடியில சாணியெல்லாம் வெளில வந்து பாத்துக்க. ராணி நல்ல டைமிங்மா, நல்ல டைமிங். இனிமே உங்க தங்க அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டா. மன்னிச்சுக்கோங்க. என்ன மைனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே, இனி எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேனே. எனக்கு சோறு கூட யாரும் போட வேணானே. நானே அடுப்படிக்கு போய் சோறாக்கி குழம்பு வைக்கிறேன். இந்த பாத்திரத்துல எடுத்து விட்டு கழுவுறேன். என்னைய மன்னிச்சிருனே. ஐயோ அம்மா, ஐயோ ஆசாசியா செல்லம்மா வளர்த்தியா என்னையே அடிச்சு புருஷனை முன்னாட்டியும் சேதர விட்டுட்டாளோலே. யாருக்கு என்ன பாவம் பண்ண, யாருக்கு என்ன துரோகம் செஞ்சு? நீ பார்த்தா யாருக்கு பாவமாவே இல்லையா? புருஷனை பொண்டாட்டியும் எனக்கு சேர்ந்துக்கிட்டு இனி அடுக்குறீங்களா? இன்னும் எண்ணி 2 நாள்ல புருஷன் தனியா பொண்டாட்டி தனியா உரிச்சு வைக்கல. நான் தங்க கிடையாது, தங்கமே கிடையாது. என்ன ஒழுக்காட்டி வேணுமா வேணாமா? வேணவே. சாமி மலை ஏறிடுச்சா? ஏறிடுச்சு. மலை ஏறலன்னா அப்புறம் என்ன நிலைமை ஆகும்னு எனக்கு தானே தெரியும். நேரம் படுத்து தூங்கு, அங்க எல்லா வேலையும் முடிச்சு வைப்பா. நான் வெண்ணி போட்டு குளிக்க. சரி, நான் போய் பிள்ளைகளுக்கு உனக்கு ஏதாவது போண்டா பச்சி கடையில வாங்கிட்டு வரேன். சரிங்க. அப்படியே சின்ன பொண்ணுக்கும் வசந்திக்கும் ஆளுக்கு 300 பணம் கொடுத்துருவாங்க. சரிதா. பிளான் பண்ணி என்னைய போட்டு சொல்லிட்டு புருஷனை பொண்டாட்டிய ரொமான்ஸ் பண்றீங்களா? ரொமான்ஸ் உங்க ரொமான்ஸ்ல தீய வைக்க